ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நம்ம ரிவரண்டி ஜென் 2ல ஒரு பெரிய லாங் ரைடு அப்படின்றது ஃபஸ்ட்டு பைபாஸ் ரைடு அப்படின்றத நம்ம போக போகிறோம். ஸோ அதனோட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் தான் நீங்கள்லாம் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வெஹிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வண்டியில் வச்ச உடனே எனக்கு ரொம்ப இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரைடு, ஆஃபீஸ் ரைடு போக போகிறேன் லாங் ரைடில் இந்த ரிவரண்டி வச்சு. ஸோ ஏன்னா லோக்கலில் தான் ஓட்டி கொஞ்சம் பழகிட்டு அதன் பிறகு போகலாம். ஒரு நியர்லி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இங்கேயே நான் ஓட்டிட்டேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஆக்டிவாக சைடில் மாட்டக்கூடிய பழக்கம் இருக்கும், அல்லது ஃப்ரண்ட்டில் ஹூக்கில் மாட்டக்கூடிய பழக்கம் இருக்கும். பட் ஆனால் மாட்ட முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் மாட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாமே இருந்துச்சு. அதுவே ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு வருத்தம் தான். ரைட், அதன் பிறகு மார்னிங் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போது வந்து கீ வந்து ஒரு மாதிரி லாக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்த உடனே லாக் என்னடா திடீர்னு இப்படி இருக்குது, ஸ்ட்ரக் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் இனிஷியலாக மேபி நைட்டு மழையில் இருந்ததுனால இந்த மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வச்சு அடுத்தடுத்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:14க்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரைடை ஸ்டார்ட் பண்ணுறப்போ 96 கிலோமீட்டர் வந்து சார்ஜ் 96% இருக்குது. அதனுடைய கிலோமீட்டர்ன்றது 109 ரேஞ்ச் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ட்ரிப் மட்டும் நம்ம வந்து 0 பண்ணி எகன் ட்ரிப்பை வந்து நம்ம வந்து அடுத்த ரைடுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம பிளான் பண்ணது ஈக்கோவில் தான் போகணும். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 88 கிலோமீட்டர் 96% சார்ஜுக்கு காட்டுது. இதே எப்படி காட்டினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம ஈக்கோவில் தான் போகணும். பவரும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணுன்றத முடிவோடு தான் இருந்தேன். இதே 96% சார்ஜுக்கு ரஷ் மோடில் 70 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து காட்டுது. ஸோ என்னோடய இடத்துல இருந்து வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அப்படின்றது நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸு. சம்டைம் சுற்றி போனால் அது 45 கிலோமீட்டர்ஸாக மாறும். எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போக போக எப்படி நம்மளோட ரைடு எவ்வளோ கிலோமீட்டர் ஏறுது அப்படின்றத பார்த்துப்போம். அண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைடு நம்ம லோக்கல் ரோடு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அதாவது 8.8 கிலோமீட்டர் நார்மல் ரோடு எங்களுக்கு. அந்த நார்மல் ரோடு முடிஞ்சு ஹைவேல நான் என்ட்ரு ஆகிறதுக்கான ப்ரியர் இது. இந்த ஹைவேல என்ட்ரு ஆகிற சமயத்தில் என்னோடய ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நியர்லி 8.8 கிலோமீட்டர் வந்த பிறகு உங்களுக்கு சார்ஜ் அப்படின்றது ஒரு 7 to 8% வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். பட் அது எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி தெரியல. ஏன்னா 99 கிலோமீட்டர்ஸ் அடுத்து இன்னும் போகுன்றது காட்டியிருக்கு. சார்ஜஸ்மே அந்தளவுக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு ட்ராப் அப்படின்றது காலை வைக்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 89 இப்போவே பார்த்தீங்கன்னா 88% சார்ஜ் அப்படின்றது இருக்குது. அண்ட் இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து இந்த கார்னர்லேருந்து அப்படியே அந்த சைடு அப்படியே உடனே மூவ் ஆச்சு. இட் இஸ் வெரி வெரி பேட் திங் இன் ஹைவேஸ். இது இன்னும் இங்கே நம்ம கன்னியாகுமரி அண்ட் ட்ரிவாண்ட்ரம் ஹைவேல இது பற்றின அவேர்னஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இருந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து இன்னும் அவேர்னஸ் இன்னும் தேவை அதிகமாகவே இருக்குது. ஸோ 86% சார்ஜில் 97 ரேஞ்ச் போகும்னு காட்டுது. ஸோ இது வரைக்கும் நம்ம 12.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கிறோம். ஸோ கால் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ வண்டி போகிறதுக்கு அப்படியே நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷாகவே இருக்கும். ஸோ நான் இன்னொரு விஷயம் இங்கேயே நோட் பண்ணுங்கள், சைட்லேருந்து வராங்க இல்லையா, கேரளா பொறுத்தவரை தமிழ்நாட்டிலலாம் சைடில் ஒரு பாவமெண்ட்டே தனியாக வந்து அதன் பிறகு ஏறும். இங்கே அப்படி கிடையாது. சைட்லேருந்து ரோடோடு அப்படியே வளைஞ்சு ஏறுற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு ஆரணும் எதுவுமே அடிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க. நம்ம போகிற ஸ்பீடே பாருங்கள், 52ல் போயிட்டுருக்கோம், 50 ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். அவரும் எப்படி போயிட்டுருக்காருன்னு பார்த்துங்க, உள்ளேருந்து வளைஞ்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மழை வந்துச்சுன்னா இந்த பாலத்துக்கு கீழே நிற்கிறாங்கல்ல இந்த மாதிரி பாய்ஸ் இந்த நடுக்கோடு வரைக்குமே நிற்கிற அளவெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். என்னைக்காவது கண்டிப்பாக அதையும் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்னும் ஹைவே இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. பெரிய லாரிஸ் அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இன்னும் வரல. அதனால் இன்னும் அது சார்ந்த விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்குது. இப்போ திருவள்ளம் கேரளாக்குள்ளே திருவள்ளம் ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம ரீச் ஆகிட்டோம். 33 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறோம். ஸோ 70% சார்ஜுன்றது ரிமைனிங் இருக்குது. 82 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்னும் போகலாம் அப்படின்ற எஸ்டிமேட்டட் ரேஞ்சை வந்து நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போதையுள்ள மைலேஜ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ். திருவள்ளம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா. காலையில் ரொம்ப ஹெவி டிராஃபிக், 2 வீலர்ஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இந்த கையில் கால் வைக்கக்கூடிய இந்த ஃபுட் பெக்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ட்ராவல் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அமைஞ்சிருக்காது. ரொம்ப ரொம்ப ப்ளஷரான ஒரு இது. சைட் மிரர் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு, நல்லா நீட்டாக கிளாரிட்டியாக இருக்குது. கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகுமே ஒழிய மற்றபடி இட் வாஸ் வெரி வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் எனக்கு வந்து அந்த வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் அப்படி வித்தியாசம் மட்டும் பெருசாக தெரியலை. மிரர் பொறுத்தவரை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது பெரிய விஷயம் தெரியல. ஆக்டிவாவில் அண்டு பெப்பில் அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிளை நம்ம
பழகுனதுனால அந்த வண்டிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு சர்டன் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ஒரு விஷயம். இன்றைக்கி நான் அப்சர்வ் பண்ணது மட்டும் கீழே நம்ம வண்டியில் வந்து மிரரில் கீழே லேயர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி உள்ள அந்த பிளைண்ட் ஸ்பாட் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது போக போக எப்படி இருக்குது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போது 43 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 62% சார்ஜ் வந்து இருக்குது. 72 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றது காட்டியிருக்கு. இந்த ரைடோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது 34%, 44 கிலோமீட்டர் அப்படின்றது ரன் ஆகிருக்கிறோம். ஆஸ் பர் இந்த ஃபுல் ரேஞ்ச் இதே மாதிரி நான் போயிருந்தேன் அப்படின்னா 129 கிலோமீட்டர் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனை வந்து சொல்லுது. அதனப்புறம் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வண்டியை ஓட்டி பார்த்தாங்க, எப்படி இருக்குன்ற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அங்கே நடந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பார்க்கவே இனிமையாக இருந்துச்சு. என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஸோ 59%ல் 46 போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ரஷ் மோடில். ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர்ஸ் போகும்னு காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அது வண்டி பார்க்கப்போ அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துன்னு சொன்னாங்க. நல்லா ஒரு சூப்பராக இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சார் வந்து ஹார்ன்லாம் அடித்து பார்த்து நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப நம்ம ரைடை வந்து எகைன் ரிட்டன் பேக் 5:15க்கு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 52% சார்ஜ் இருக்குது. 64 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு காட்டியிருக்கு. இது வரைக்கும் 54 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓவரால் ரன் பண்ணியிருக்கோம். இன்னும் 64 கிலோமீட்டர் எஸ்டிமேட்டட் பேட்ரி ஃபார் 52% சார்ஜில் வந்து இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ திரும்பவும் நம்ம அதே ரிட்டன் திருவள்ளம் டோல்கேட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், நமக்கு முன்னாடி போகிற பைக்ஸ்லாம் ரொம்ப மெதுவாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டோலில் சைடில் எல்லாருமே பைக்ஸ்லாம் தனி வழியில் வளையணும் இல்லையா. ஸோ அந்த குழி இருக்கும்போது முன்னாடி போகிற பெரியவங்களாம் டக்குன்னு இமீடியட்டாக பிரேக் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். அண்ட் ஓவரால் இந்த டிரைவ்ன்றது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். பேக் பெயின் அப்படின்றது இருந்துச்சான்னு கேட்டால் பேக் பெயின் அப்படின்றது சுத்தமாகவே இல்லைங்க. அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா, பேக் பெயின்ன்றது இப்போ ஆக்டிவில் போனோன்னா நடு முதுகே வலிக்கும். பட் ஆனால் இதில் அந்த முதுகெல்லாம் வலிக்கலை. சைடில் உள்ள நர்வ் பெயின் மட்டும் மைல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கம்ப்ரெஷன், ஏன்னா உட்காந்துட்டே இருக்கும்ல, அதனால் லாங் ரைடுனால. ஸோ எப்போவுமே மழை வந்த சீசன் ரொம்ப அருமையாக ரம்மியமாக இருந்துச்சு ஊர் அப்படின்றது. அப்படியே குளிர் காற்றோட அப்படியே அழகாக அப்படியே இளையராஜா பாட்டு கேட்டு போகும்போது அப்படியே என்ன மாதிரியான ஒரு சுகம் அப்படின்றது. பட் தயவுசெய்து பாட்டெலாம் கேட்கலங்க, மன்னிச்சிடுங்க. சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். பட் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அழகாக சூப்பராக ப்ளஷராக பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் வந்து இருந்துச்சு. ஸோ 5:38 ஆகிடுச்சு. எப்போவுமே நான் 2 டைம்ஸ் வந்து போகிறப்போ மார்னிங் போகிறப்ப மட்டும் ஃபுல்லாக ஒரு ஸ்டெச்லேயே போயிடுவேன். பட் ரிட்டன் ரைடு மட்டும் எப்போவுமே நான் 2 டைம்ஸ் பொறுமையாக நின்றுட்டு அதன் பிறகு தான் கிளம்பி வருவேன். 5:38, 43% சார்ஜ் இருக்குது. 46 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ பார்க்கவே இப்போவே நல்லா மழை ஏறி நிற்கிது. இன்றைக்கி கண்டிப்பாக மழையில் தான் மாட்ட போகிறோமோன்னு தோணிடுச்சு. ஸோ போய் பார்ப்போம். ஆஹா, கண்டிப்பாக மழை ஏற போகுது, மழை ஏறிட்டுருக்கு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த இன்னொரு 5 to 4 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக மழை இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள முன்னாடி வந்து தெரியுது. ஆஹா, மழை வந்துருச்சு. சரி, ஒன்று மழையில் வந்துருச்சா, அப்படியே லேப்டாப் பேக்கை வண்டி டிக்கிக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு செம்ம ஸ்பேஸு. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்துச்சு. என் பேக்கை அப்படியே உள்ளே வச்சுட்டேன். அதன் பிறகு லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் மழைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டு கொஞ்சம் பெருசாக ஆப்போசிட்டில் நல்ல வெளிச்சம் உள்ள வண்டி வரும்போது நம்ம லைட் பெருசாக தெரியல. தனியாக போகும்போது நல்ல வெளிச்சம் நல்லாவே தெரியுது. ஸோ ஃபைனலாக நான் வீட்டுக்கு வர்றப்போ 20% சார்ஜ், 25 கிலோமீட்டர் இன்னும் போகும்னு காட்டுச்சு. ஸோ 90 கிலோமீட்டர் ஓவரால் கவர் பண்ணியிருக்கோம். 76% பேட்ரி வந்து யூஸ் ஆகிருக்கு. எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 1% சார்ஜுக்கு 1.18 அப்படின்ற அளவில் நம்ம எடுத்துருக்கிறோம். ப்ரொஜெக்டட் 100% சார்ஜுக்கு நான் இதே ஸ்பீடில் இதே ஈக்குவலே போயிருந்தேன் அப்படின்னா 118 கிலோமீட்டர் வந்து போயிருக்கலாம். இடையில பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓட்டி அதில் ஒரு 2% கொஞ்சம் 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் லாஸ் ஆச்சு. ஃபைனல் எஸ்டிமேட்டட் 25% இன்னும் போகுன்ற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் போயிருந்தால் 1.25 நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அதாவது 125 கிலோமீட்டர் கண்டிப்பாக எத்திருக்கலாம், கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ 109 கிலோமீட்டர் சொல்லி நம்ம 118 கிலோமீட்டர் இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ சிறப்பான ட்ராவல் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, ப்ளஷர்ஃபுல்லாக இருந்துச்சு. கிலோமீட்டர் மைலேஜ் நம்ம நினச்சி பார்க்குறத விட எனக்கு இன்னொரு ஒரு 10% 15% அதிகமாக கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்லி எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரைடு ஃபுல்லாக ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கேன். டவுட்ஸ் எதாவது வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் யூ. தேங்க்யூ வெரி மச்.